20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks. அன்னமால் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளையில் சுவாமியும் அம்பாளும் வெவ்வேறு வாகனங்கள் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சிகளான ஆவணி 5ஆம் திருநாள் அன்று இரவு 7:30 மணிக்கு குடைவரை வாயில் தீபாராதனையும், 7ஆம் திருநாள் அன்று காலை சண்முகர் வள்ளி தேவானையுடன் வெற்றிவேர் சப்பரத்திலும், மாலையில் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் திருநாள் அன்று பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருவிழா இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து காலையில் தேரோட்டமும் நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேர் காலை 6 மணிக்கு புறப்பட்டு 4 ரத வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து 6:45 மணிக்கு சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தேரில் எழுந்தருளி 4 வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது. தொடர்ந்து அம்பாள் தேரும் 4 வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு யார் வரா வீதியிலே சுவாமி வரார் வீதியிலே அரோகரா பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்று வேண்டுதலை நிறைவேற்றினர். branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks. அன்னமால் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது.